வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இமயமலையோட அமைதியான மடியில இருக்கிற ஒரு இடத்துக்கு போக போறோம். பல நூற்றாண்டுகளா நோய்களை தீர்க்கிற ஒரு சக்தி மையமா விளங்குற பைஜ்நாத் கோயிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி. எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கல் கோயில் இன்னைக்கும் நோய்களை தீர்க்கிற ஒரு இடமா இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இந்த பயணத்தையே தொடங்க போறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, நாம பார்க்க போறது பைஜ்நாத் கோயில். இதோட இன்னொரு சிறப்பு பேரு நோய்களை தீர்க்கும் இறைவனின் இருப்பிடம்தான். அந்த பேரிலேயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வாங்க, அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த கோவில் எங்க இருக்கு, அந்த இடத்துக்கும் அதோட சக்திக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். அப்போ இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோவிலோட பேரே அதோட வேலைய சொல்லுது. வைத்தியநாத், அதாவது தெய்வீக மருத்துவர். இங்க ஆன்மீகமும் ஆரோக்கியமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பணிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். சுத்தி பனி மூடின தௌலாதார் மலை, பக்கத்துல சலசலன்னு ஓடுற பின்வா ஆறு. அந்த காங்க்ரா பள்ளத்தாக்கோட அமைதியே மனசுக்குள்ள ஒரு நிம்மதியை கொடுக்கும் இல்லையா? தியானம் பண்ணவும் மனசும் உடம்பும் குணமாகவும் இதை விட ஒரு சூப்பரான இடம் இருக்க முடியுமா? இந்த அமைதியான சூழல்ல இருந்து இப்போ அதோட ஆச்சரியமான வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. பல நூற்றாண்டுகளையும் ஏன் பெரிய பூகம்பத்தையே தாங்கி நிக்கிற இந்த கோயிலோட கதை உண்மையிலேயே நம்மள பிரமிக்க வைக்கும். கிபி 1204. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கும் மேல ஒரே இடத்துல அதே கம்பீரத்தோட இந்த கோயில் நின்னுட்டு இருக்கு. இதுவே அதோட வரலாற்று முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த கோயிலோட பயணத்தை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு தனி வரலாறு. 7ஆம் நூற்றாண்டிலேயே கத்யூரி வம்சத்தோட ஆதரவுல இது ஒரு புனிதமான இடமா இருந்திருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த கோயில் கிபி 1204ல அஹுகா மன்யுகா அப்படின்னு 2 வியாபாரி சகோதரர்களால கட்டப்பட்டது. அவங்களோட பக்திக்கு இது ஒரு அழியாத சாட்சி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1905ல காங்க்ரா பள்ளத்தாக்கியே உலுக்குன ஒரு பயங்கரமான பூகம்பம் வந்துச்சு. சுத்தி இருந்த பல கட்டிடங்கள் இடிஞ்சு தரைமட்டம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கோயில் மட்டும் பெருசா எந்த பாதிப்பும் இல்லாம தப்பிச்சு நின்னுது. அதனாலதான் இது வெறும் ஒரு வரலாற்று சின்னமா இல்லாம இன்னைக்கும் மக்கள் வந்து வழிபடுற ஒரு ஜீவனுள்ள கோயிலா இருக்கு. அப்படி ஒரு பூகம்பத்தையே தாங்குதுன்னா அதோட கட்டமைப்பு எவ்வளவு வலுவா இருக்கணும்? அதுக்கு காரணம் இதோட கட்டடக்கலை தான். இது வட இந்தியாவோட பிரபலமான நகர ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. இங்க பாருங்களேன், தேன்கோடு மாதிரி வானத்தை நோக்கி உயர்ந்து போற அந்த கோபுரம், அதாவது சிகரம். அப்புறம் நேர்த்தியான தூண்களோட இருக்கிற அந்த மண்டபம், உள்ள சிவனின் சக்தி இருக்கிற கருவறை. இது எல்லாமே நகர ஸ்டைலோட ஒரு சிறப்பம்சம். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி, இப்போ இந்த கோயிலோட கட்டிடக்கலையை தாண்டி அதோட ஆன்மாக்குள்ள போலாம். இது ஏன் வெறும் கல்லாலான கட்டிடம் இல்ல, பக்தர்களுக்கு ஒரு சரணாலயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த ஒரு வரி போதும் இந்த கோயிலோட நோக்கத்தை புரிஞ்சுக்க. நோயிலிருந்து விடுதலைக்கான ஒரு பிரார்த்தனை. இது கோயில் கல்வெட்டியே இருக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதோட முக்கிய நோக்கமே குணப்படுத்துறதுதான்னு எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. பைஜ்நாத்ல குணமடைதல்னு சொன்னா அது வெறும் உடம்பு சரியாறது மட்டும் இல்ல, மனசுல இருக்க குழப்பம் தீரணும், உடம்புல இருக்க நோய் போகணும், மொத்தத்துல ஒரு முழுமையான ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழணும் தான் இங்க வர்றவங்க வேண்டிக்கிறாங்க. இந்த கோயிலோட பெருமைக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. என்ன தெரியுமா? பெரிய சக்திசாலியான ராவணன் கூட தனக்கு இருந்த நோய்களை தீர்க்கிறதுக்காக இங்க வந்து சிவனை வழிபட்டதா சொல்றாங்க. சரி, இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் அங்க போகணும்னு தோணுதா? வாங்க, நீங்க எப்படி இந்த தெய்வீக வைத்தியரை போய் பார்க்கலான்னு சில தகவல்களை சொல்றேன். நீங்க ஒருவேளை இங்க போக பிளான் பண்ணீங்கன்னா இந்த விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ திறந்திருக்கும், டிக்கெட் உண்டா இல்லையா, எந்த மாசத்துல போனா நல்லா இருக்கும்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கு. முக்கியமா மகா சிவராத்திரி சமயத்துல போனீங்கன்னா அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். சரி, நம்ம பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் இந்த கோயில் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ முக்கியமா இருக்கு? அதுக்கு பதில் இதுதான். பைஜ்நாத் வெறும் ஒரு கோயில் இல்ல, அது வரலாறு, இயற்கை, ஆன்மீகம், அப்புறம் ஆரோக்கியம். இது 4ம் ஒன்னா சேர்ற ஒரு உயிரோட்டமான இடம். இந்த 4ம் ஒன்னா சங்கமிக்கிறதுனால தான் அது காலத்தை வென்று இன்னைக்கு ஒரு சக்தி மையமா நிக்குது.